அன்பனேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் ஆப்பிரிக்க கலாச்சாரத்தை பாதுகாக்க அறைகூவல், மாஃபியாவின் முதல் மறைசாட்சி, மலாவியாவில் இத்தாலிய தம்பதியினரின் தொண்டு என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள பாருங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். இரண்டாம் உலகப் போரின் போது முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு பின்னர் மீண்டும் கட்டியெழுப்பப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மாண்டே காசினோ துறவற மடத்திற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திடீரென பயணம் மேற்கொண்டு அமைதிக்காக ஜெபித்தார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். மாண்டே காசினோ துறவற மடம் புனித பெனடிக்ட் சபை விதிகளின் மையமாக திகழ்ந்தது. பின்னர் நெப்போலியனால் சூறையாடப்பட்டு இரண்டாம் உலகப் போரின் போது இடிபாடுகளாக சிதைக்கப்பட்டது. இவை அனைத்தும் ரோமையிலிருந்து சுமார் 80 மைல் தொலைவில் உள்ள மாண்டே காசினோ துறவற மடத்திலேயே நிகழ்ந்தன. தனது கோடைக்கால விடுமுறையின் போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த மடத்திற்கு திடீர் பயணம் ஒன்றை மேற்கொண்டார். ஐரோப்பாவிற்கும் திரு அவைக்கும் இவ்விடம் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். கிபி 529ஆம் ஆண்டில் புனித பெனடிக்ட் அவர்களால் இது நிறுவப்பட்டது. புனித பெனடிக்ட் சபை விதியான ஜெபித்த உழை என்பதன் பிறப்பிடமாக இது கருதப்படுகிறது. துறவிகள் ஒரு நாளின் பல மணி நேரங்களை புனித நூல்களை வாசிப்பதற்காக அர்ப்பணித்தனர். இது கேட்பதற்கு எளிமையாக தோன்றினாலும் அக்காலத்தில் அது மிகவும் கடினமான செயலாகவே இருந்தது. குட்டன்பெர்க் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிப்பதற்கு 900 ஆண்டுகளுக்கு மேல் இருந்த அந்த காலத்தில் புத்தகங்கள் முழுமையாக கையாலேயே எழுதப்பட வேண்டும். பின்னர் ஆரம்பம் முதல் இறுதி வரை நகலெடுக்கப்பட வேண்டும். கையெழுத்து பிரதிகளை பாதுகாப்பதற்கும் நகலெடுப்பதற்கும் என்று பிரத்யேகமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்கிரிப்டோரியம் எனப்படும் அறையிலேயே இந்த வேலைகள் செய்யப்பட்டன. மாண்டே காசினோ பல தாக்குதல்களுக்கு உள்ளானது. அவற்றில் ஒன்று நெப்போலியனால் நடத்தப்பட்டது. அவர் அங்கு ஒருபோதும் கால் பதிக்கவில்லை என்றாலும் அவருடைய படைகள் அங்கு நுழைந்தன. அவர்கள் அதனை அழிக்கவில்லை, மாறாக அதனை சூறையாடினர். நிலங்களை பறிமுதல் செய்து சபையை கலைத்தனர். இதனால் துறவிகள் தங்கள் வரலாற்று ஆவணங்களை காப்பாற்றுவதற்காக அங்கிருந்து தப்பியோடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மாண்டே காசினோவின் இருண்ட அத்தியாயம் 1944ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. இந்த துறவற மடம் கட்டப்பட்டுள்ள குன்று ரோமையை நோக்கிய நேச நாடுகளின் முன்னேற்றத்தை தடுத்தது. பிப்ரவரி 15ஆம் நாளன்று ஒரு தவறான கணக்கீடு நிகழ்ந்தது. ஜெர்மன் படைகள் அங்கு பதுங்கியிருப்பதாக எண்ணி 200க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் குண்டுகளை வீசி இந்த மடத்தை முற்றிலுமாக சிதைத்தன. பின்னர் இது முன்பு இருந்தபடியே மிக துல்லியமாக மீண்டும் கட்டப்பட்டது. 1964ஆம் ஆண்டில் திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அவர்களால் இதன் பேராலயம் மீண்டும் புனிதப்படுத்தப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் புனித பெனடிக்ட் அவர்களை ஐரோப்பாவின் பாதுகாவலராக அறிவித்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டில் அந்த குண்டுவீச்சின் 65வது ஆண்டு நினைவு நாளில் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அமைதிக்காக ஜெபிக்க அவ்விடத்திற்கு பயணம் மேற்கொண்டார். தற்போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் அதே போல இங்கு சென்று அமைதிக்காக ஜெபித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. போர் மற்றும் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக திருத்தந்தையவர்கள் முன்னெடுத்த உருக்கமான இறைவேண்டலை இந்த பகுதியில் பார்ப்போம். தனது கோடைக்கால விடுமுறையின் இறுதி கட்டத்தை நெருங்கும் வேளையிலும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மூவேளை ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்க ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளை தொடர்ந்து ஈர்த்து வருகிறார். கடந்த ஞாயிறன்று நுகர்வு கலாச்சாரம் ஒருபோதும் திருப்தியடையாத முடிவற்ற ஆசைகளை தூண்டுகிறது என்றும் உண்மையிலேயே முக்கியமானது எது என்பதை உணர்வதை கடினமாக்குகிறது என்றும் திருத்தந்தை எச்சரித்தார். கடந்த சில வாரங்களாக காசா மற்றும் மேற்கு கரையில் வன்முறை தொடர்கிறது. பொதுமக்கள் தொடர்ந்து கொல்லப்படுகின்றனர். மேலும் புனித தலங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் இராணுவ பதற்றங்களும் மோதல்களும் தீவிரமடைந்து வருகின்றன. இது குறித்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறுகையில், மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதிலும் உள்ள நிலைமை குறித்து எனது வேண்டுகோளை நான் மீண்டும் புதுப்பிக்கிறேன்.
அங்கு தீவிரமடைந்துள்ள இராணுவ நடவடிக்கைகள் மீண்டும் வன்முறையையும் அழிவையும் ஏற்படுத்தியுள்ளன. இது எண்ணற்ற பொதுமக்களின் உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதுடன் குடிநீர் மற்றும் மின்சார பற்றாக்குறையையும் மேலும் மோசமாக்கியுள்ளது. சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் தாக்குதல்களை நிறுத்திவிட்டு உரையாடல் மற்றும் அரசணிய உறவுகளுக்கான பாதைகளை உடனடியாக மீண்டும் திறக்க வேண்டும் என்று என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். ஐரோப்பாவை அழித்து வரும் காட்டுத்தீயால் ஏற்பட்டுள்ள தற்போதைய அவசர நிலைக்கு மத்தியிலும் திருத்தந்தையின் இந்த வேண்டுகோள் வெளிவந்துள்ளது. பிரான்ஸ் நாடு சமீப ஆண்டுகளில் அதன் மிக மோசமான காட்டுத்தீ நெருக்கடியை சந்தித்து வருகிறது. அங்கு 2,20,000 மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் அதன் வரலாற்றிலேயே மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதால் 90,000 மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளின் பல்வேறு பகுதிகளை பேரழிவுகரமான காட்டுத்தீ பாதித்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எனது நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறேன். அவர்களுக்காகவும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அவசரகால பணியாளர்களுக்காகவும் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் நான் அழைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். della Francia e della Spagna manifesto la mia vicinanza e invito தனது இறுதி ஆசிரை வழங்குவதற்கு முன்பாக இயேசுவின் தாத்தா பாட்டியான புனிதர்கள் சுவைக்கின் மற்றும் அன்னம்மாள் ஆகியோரின் திருவிழாவன்று கொண்டாடப்படும் 6வது உலக தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் தினம் குறித்து திருத்தந்தை குறிப்பிட்டார். முதியவர்கள் நமக்கு வழங்கக்கூடிய நற்காரியங்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அதிக கவனிப்பும் தோழமையும் வழங்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தது குறிப்பிடத்தக்கது. அருட்தந்தை மார்க்கோ ரூபினிக் வழக்கில் வதந்திகளை மறுத்து வத்திக்கான் அளித்துள்ள திட்டவட்டமான விளக்கம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஸ்லோவேனிய இறையியலாளரும் கலைஞருமான அருள்தந்தை மார்க்கோ ரூபினிக் மீதான வழக்கில் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படும் செய்திகளை வத்திக்கான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ரூப்னிக் அவர்கள் சுமார் 30 பெண்களிடம் பலவிதத்தில் முறைகேடாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். 2025ஆம் ஆண்டின் இறுதிக்கு பிறகு இந்த வழக்கு குறித்து எவ்வித புதிய தகவலும் வெளியாகவில்லை. நம்பிக்கை கோட்பாட்டு பேராயம் இதற்காக ஒரு திரு அவை நீதிமன்றத்தை அமைத்துள்ளது என்பது மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருந்தது. நீதிபதிகளின் அடையாளங்கள் இரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் 5 பேர் கொண்ட இந்த குழுவில் பெண்களும் குருக்களும் இடம்பெற்றுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. அவர்கள் நம்பிக்கை கோட்பாட்டு பேராயத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லர். மேலும் ரோமை தலைமைச் செயலகத்தில் அவர்கள் எவ்வித பதவியும் வகிக்கவில்லை. அருள்தந்தை ரூப்னிக் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதாக 2 செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டதை அடுத்து இந்த வழக்கு மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. ஆனால் வத்திக்கான் இந்த அறிக்கைகளை மறுத்து பதிலளித்துள்ளது. அதில் அருள்தந்தை மார்க்கோ ரூப்னிக் வழக்கை கையாளும் நீதிபதிகளின் தீர்ப்பு குறித்து வெளியாகும் செய்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை. இந்த வழக்கின் மீதான விசாரணை இன்னும் நடைபெற்று வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட மறை மாவட்டங்கள், இயேசு சபையினர், சம்பந்தப்பட்ட நபர்கள் மற்றும் ஊடகங்களிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை திரு அவை நீதிமன்றம் தொடர்ந்து தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது குறித்து இனி அதிகப்படியான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவர வாய்ப்பில்லை. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களின் நலன் மற்றும் மரியாதையை கருத்தில் கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து ரகசியமாகவே பாதுகாக்கப்படும் என்று திருப்பிடம் தெரிவித்துள்ளது கவனிக்கத்தக்கது. ஆப்பிரிக்க கலாச்சாரத்தை பாதுகாக்க கர்தினால் சாரா அவர்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் விடுத்துள்ள அறைகூவல் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் ஐரோப்பிய பழமைவாதிகள் மற்றும் சீர்திருத்தவாதிகள் குழு சமீபத்தில் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்வில் கர்தினால் ராபர்ட் சாரா அவர்கள் முதன்மை உரையாளராக பங்கேற்றார். ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா இடையிலான ஒத்துழைப்பு குறித்த விவாதத்தின் பின்னணியில் ஐரோப்பா ஆப்பிரிக்கா உறவுகளை மையமாக கொண்டு அவரது உரை அமைந்திருந்தது. இந்த பிரச்சனையின் மைய கருத்து பொருளாதாரமோ அல்லது அரசணைய உறவோ அல்ல, மாறாக இது மானுடவியல் சார்ந்ததாகும் என்று அவர் கூறினார். மேற்கத்திய நாடுகள் மனிதர்கள் குறித்த தங்களின் கிறிஸ்தவ புரிதலை இழந்துவிட்டன என்றும் பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு முற்றிலும் அந்நியமான ஒரு கலாச்சார புரிதலை அவை திணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதாரம் பற்றி பேசுகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் கருக்கலைப்பு குறித்தும் பேசுகிறார்கள். அவர்கள் பாலின சமத்துவம் பற்றியும் பேசுகிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் கூறுவதன் உண்மையான பொருள் ஆண் மற்றும் பெண்ணுக்கு இடையிலான இயற்கையான பாலியல் வேறுபாடுகளை சிதைப்பதே ஆகும். ஆப்பிரிக்கர்களுக்கான மனித உரிமைகள் பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அதன் மூலம் அவர்கள் உரைப்பது நமது வரலாறு,
நம்பிக்கை மற்றும் கலாச்சாரத்திற்கு முற்றிலும் அநியாயமான சட்டங்களையே ஆகும். di carattere giuridiche estranee alla அரசியல் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை ஒழுங்குபடுத்துவதற்காக ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்பிரிக்க நாடுகள், கரீபியன் மற்றும் பசிபிக் நாடுகளால் கையெழுத்திடப்பட்ட சமோவா ஒப்பந்தத்தை கர்தினால் சாரா விமர்சித்தார். இந்த இடத்தில்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி பயன்படுத்தும் சித்தாந்த காலனி ஆதிக்கம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். un trattato, una ஒரு ஒப்பந்தம், ஒரு தீர்மானம், ஒரு செயல் திட்டம், இவை எதிலும் அவை ஒத்துழைப்புக்கான கருவிகளாக இல்லாத வகையில் தெளிவற்ற மற்றும் இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பயன்படுத்துகின்றனர். மாறாக அவை அமைதியான அதிகாரத்தின் சீரழிவின் கருவிகளாக உள்ளன. இவை கலாச்சார மற்றும் பொருளாதார நவகாலனியாதிக்கத்தின் கருவிகளாகும். வார்த்தைகளின் பொருளை கட்டுப்படுத்துபவர்களே பேச்சுவார்த்தைகளையும் கட்டுப்படுத்துகிறார்கள். controlla di fatto l'esito del negoziato. பாலின சித்தாந்தம் என்பது மனிதகுலம் குறித்த கிறிஸ்தவ புரிதலிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு பிரிந்து செல்வதற்கான ஒரு சிறந்த உதாரணம் என்றும், இது தொடர்பாக எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் கர்தினால் அவர்கள் வாதிட்டார். L'ideologia del genere பாலின சித்தாந்தமும் இஸ்லாமிய அடிப்படைவாதமும் தத்தமது வழிகளில் இரண்டு பேரழிவு தரும் மிருகங்களை பிரதிபலிக்கின்றன. அவை குடும்பத்தை மட்டுமல்ல, கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனையே அழிக்க முனைகின்றன. சிலர் இந்த ஒப்பீட்டை மிகைப்படுத்தப்பட்டதாக கருதலாம், ஆனால் இதுவே உண்மையை உணர்த்துகிறது என்று நான் தொடர்ந்து நம்புகிறேன். giudicarono l'immagine eccessiva. கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியில் ஆப்பிரிக்காவின் வரலாற்று சிறப்புமிக்க பங்கையும் கர்தினால் அவர்கள் வலியுறுத்தினார். புனித அகஸ்டின் போன்றவர்கள் ஐரோப்பிய நாகரிகத்தின் வேர்களாகவே திகழ்கிறார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆப்பிரிக்கா என்பது வெறும் கிறிஸ்தவ பாரம்பரியத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு இடம் என்ற கருத்தை அவர் திட்டவட்டமாக நிராகரித்தார். Nell'Africa non un campo ஆப்பிரிக்கா என்பது உதவி தேவைப்படும் ஒரு மறைப்பணித்தளம் அல்ல, மாறாக அது நம்பிக்கை மற்றும் பக்தியின் பெரிய மற்றும் மகிழ்ச்சியான குடும்பங்களின் வாழும் ஆதாரமாகும். இதிலிருந்து வயதான மற்றும் சோர்வடைந்த ஐரோப்பா கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் நிறையவே உள்ளது. da imparare e da ricevere. மேற்கத்திய நாடுகள் தங்களின் சொந்த நாகரிகத்தை மறந்துவிட்டன என்று கூறிய கர்தினால் அவர்கள் மனித உரிமைகள், குடும்பம் மற்றும் மத சுதந்திரம் ஆகியவற்றின் உண்மையான பொருளை ஐரோப்பிய நிறுவனங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்து தனது உரையை நிறைவு செய்தார். Grazie per queste parole. ரோமையில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணு ஆயுத போர் குறித்து உலக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்களின் உச்சி மாநாடு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உலகெங்கிலும் இருந்து 30க்கும் மேற்பட்ட நோபல் பரிசு வென்றவர்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணு ஆயுத போர் குறித்த உலக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்களின் உச்சி மாநாட்டை நிறைவு செய்ய ரோமையில் கூடியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கேபிட்டோலின் குன்றில் உள்ள ரோமை மாநகராட்சியின் முக்கிய கூடமான ஜூலியோ சிசேர் அரங்கில் ரோமை பிரகடனம் கையெழுத்தானது. செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் ஆயுதமற்ற மற்றும் ஆயுதங்களை களைவதற்கான அமைதி குறித்து அழைப்பு விடுத்து பங்கேற்பாளர்கள் இந்த ஆவணத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேக்னிஃபிகா ஹூமானிட்டஸ் என்ற ஆவணத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் நெகேமியாவின் வழியை ஒரு பாதையாக அடையாளம் காட்டுவதாக வாழ்வுக்கான திருத்தந்தையர் கழகத்தின் வேந்தர் ஆண்ட்ரியா சியூசி தெரிவித்துள்ளார். நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த நிகழ்வை கையாள முடியும் என்றும், நோபல் பரிசு வென்றவர்கள் இதில் கையெழுத்திட்டுள்ளதால் இந்த பிரகடனம் முக்கியத்துவம் பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது அந்த வழியை செயல்படுத்தி காட்டுவதற்கான ஒரு சிறந்த முன்னுதாரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தொழில்நுட்பம் மற்றும் அணுசக்தியால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சகாப்தத்தை மனிதநேயத்துடன் கையாள்வதற்கான ஒரு வழியாகும். இது இரண்டையும் பொது நலனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறது என விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த உச்சி மாநாடு ஜூலை 14 முதல் 16 வரை நடைபெற்றது. இதன் முதல் 2 அமர்வுகள் வத்திகானின் ஒருங்கிணைந்த பொருளாதார திட்டமான கேசல் கேண்டல்ஃபோ தோட்டங்களில் அமைந்துள்ள போர்கோ லவுதாதோ சியில் நடைபெற்றன. செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணு ஆயுதங்களின் வளர்ச்சி ஆகியவை இன்று திரு அவையும் உலகமும் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களில் அடங்குவதாக கூறப்படுகிறது. எதிர்காலத்திற்கான ஒரு பார்வையை வழங்குவதிலும், குறிப்பாக பன்முகத்தன்மை மற்றும் பலவீனங்களுக்கு மத்தியில் மனித மாண்பை பாதுகாப்பதிலுமே திரு அவையின் பதில் அடங்கியுள்ளதாக ஆண்ட்ரியா சியூசி அவர்கள் மேலும் விளக்கினார். தொழில்நுட்பத்தால் தனிமை பெருகி வரும் இக்காலத்தில் சமூக இடைவெளிகளை உருவாக்குவதையும் இது குறிக்கிறது என்றும், இந்த வகையில் பார்த்தால் இது திரு அவைக்கு கிடைத்துள்ள ஒரு சிறந்த வாய்ப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வை முக்கியமாக கர்தினால் சில்வானோ மரியா தொமாசி தலைமையிலான டோமுஸ் கம்யூனிஸ் அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்தது.
நிறைவு அமர்வின் போது கர்தினால் அவர்களும் பங்கேற்பாளர்களிடையே உரையாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு இயந்திரமும் மனிதனுக்கு ஒருபோதும் மாற்றாக முடியாது என்றும் அவ்வாறு இருக்கக்கூடாது என்றும் ரோமை மறைமாவட்டத்தின் பொது பதிலால் பல்தசாரே ரெய்னா அவர்கள் வலியுறுத்தினார். Sotto un controllo umano pieno, responsabile e significativo. மனித குலத்தின் பிழைப்பு சார்ந்த முடிவுகளின் மையத்தில் எந்த ஒரு இயந்திரமோ அல்காரிதமோ அல்லது தன்னாட்சி அமைப்போ வைக்கப்படக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வாழ்வு மற்றும் இறப்பு, அமைதி மற்றும் போர், நாடுகளின் மற்றும் தலைமுறைகளின் எதிர்காலம் சார்ந்த தேர்வுகள் முழுமையாக மனிதர்களின் கைகளிலேயே இருக்க வேண்டும். அவை பொறுப்புணர்வு மற்றும் கடப்பாடு ஆகியவற்றால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் நிலையற்ற தன்மையின் பின்னணியில் ரோமை பிரகடனம் செயற்கை நுண்ணறிவின் பொறுப்பான பயன்பாட்டிற்கான ஒரு மாற்று பார்வையை முன்வைப்பதாகவும், இந்நிகழ்வு அமைதி மற்றும் தொழில்நுட்ப துறைகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட முன்னணி ஆளுமைகளை ஒன்றிணைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோமையில் உள்ள புனித பர்த்தலமேயு பேராலயம் 20ஆம் நூற்றாண்டில் கொல்லப்பட்ட புதிய மறைசாட்சிகளின் நினைவை போற்றி வருகிறது. அதில் மாஃபியாவின் முதல் மறைசாட்சி யார் என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். When people hear the word martyr, மறைசாட்சிகள் என்று கூறும்போது பொதுவாக பண்டைய ரோமை நகரமே நினைவுக்கு வரும் நிலையில், ரோமையின் புனித பர்த்தலமேயு பேராலயத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அல்லாமல் சமீபத்திய வரலாற்றின் மிக இருண்ட காலகட்டங்களில் கொல்லப்பட்ட ஐரோப்பாவின் புதிய மறைசாட்சிகள் நினைவு கூறப்படுகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக மாஃபியாவின் முதல் மறைசாட்சி என்று பிரபலமாக அறியப்படும் அருள் தந்தை பினோ புக்லிசி அவர்களுக்கு சொந்தமான ஒரு எளிய மரச்சிலுவை இங்கு பாதுகாக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. this simple wooden cross belonged to Father Pino Puglisi. பலேர்மோவின் மிகவும் ஆபத்தான மற்றும் கடினமான பகுதிகளில் ஒன்றில் அவர் பங்கு தந்தையாக பணியாற்றியதாகவும், வறுமை வாட்டும் அப்பகுதியில் ஆதிக்கம் செலுத்திய மாஃபியா கும்பல் சிறு குழந்தைகளை கூட தங்கள் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக எதிர்பாராத விதத்தில் போராடிய அருள் தந்தை புக்லிசி அவர்கள் இளைஞர் மையங்களை திறந்து வறுமையில் வாடும் குடும்பங்களுக்கு உதவி செய்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு பதிலாக இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த மாற்றுப்பாதையை அமைத்துக் கொடுத்ததாக குறிப்பிடப்படுகிறது. யாராவது ஏதாவது செய்தால் என்ன என்ற அவரது புகழ்பெற்ற வாசகம் சிசிலி மக்களை மாஃபியாக்களுக்கு எதிராக துணிந்து நிற்க ஊக்குவித்ததாகவும், இதனால் மாஃபியாக்களின் பார்வையில் அவர் ஒரு ஆபத்தான நபராக கருதப்பட்டார் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. 1993ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாளன்று அவரது வீட்டிற்கு வெளியே காத்திருந்த ஒரு கொலையாளி அவரை நோக்கி துப்பாக்கியை நீட்டிய போது அருள் தந்தை புக்லிசி புன்னகையுடன், நான் உங்களைதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்று கூறியதாக கூறப்படுகிறது. அடுத்த கணமே அவர் ஈவிரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும், அந்த நாள் அவரது 56வது பிறந்தநாள் என்றும் கனத்த இதயத்துடன் நினைவு கூறப்படுகிறது. ஒரு குருவின் குரலை ஒடுக்க நினைத்த மாஃபியாக்கள் இறுதியில் அவரை ஒரு மாபெரும் மறைசாட்சியாக மாற்றிவிட்டனர். அவர் பயன்படுத்திய அந்த எளிய மரச்சிலுவை அவரை சுட்டுக் கொன்றவர்களை விட நீண்ட காலம் நிலைத்திருக்கும் ஒரு அழியாத அடையாளமாக இன்று மாறியுள்ளது. ரோமையில் உள்ள பெரும்பாலான ஆலயங்கள் நீண்ட காலத்திற்கு முந்தைய கடந்த கால புனிதர்களின் நினைவை பாதுகாக்கும் நிலையில், இந்த பேராலயம் புகைப்படங்களில் பதிவாகும் அளவிற்கு நம் காலத்திற்கு மிக நெருக்கமாக வாழ்ந்து உயிர் நீத்த மனிதர்களை நினைவு கூறுவது குறிப்பிடத்தக்கது. Photographs to still exist. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் திரு அவையின் முக்கிய பங்கு குறித்து பண்பாடு மற்றும் கல்விக்கான பேராயத்தின் செயலர் பேரல் திரு பால் டீஹே அவர்கள் அளித்துள்ள விளக்கத்தை இந்த பகுதியில் பார்ப்போம். I think ultimately the church finds a balance there. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து திரு அவை கொண்டுள்ள பார்வை மற்றும் அது தொடர்பான விவாதங்களில் திரு அவையின் பங்கு குறித்து பண்பாடு மற்றும் கல்விக்கான பேராயத்தின் செயலர் பேரருள் திரு பால் டீஹே அவர்கள் சமீபத்தில் விளக்கமளித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை குறித்து திரு அவை சமநிலையான பார்வையை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் முழுமையாக்கிவிடும் என்ற அதீத நம்பிக்கையோ அல்லது இது மனித குலத்திற்கு பெரியதொரு அச்சுறுத்தல் என்ற அச்சமோ திரு அவையிடம் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதர்களின் நற்பண்புகளையும் அதே வேளையில் அவர்களின் மோசமான குணங்களையும் பெரிதுபடுத்தி காட்டும் ஒரு கருவி என்று அவர் குறிப்பிட்டார். சமீபத்தில் வெளியான மேக்னிஃபிகா ஹூமானிட்டஸ் திருமடல் வெறுமனே செயற்கை நுண்ணறிவை மட்டும் மையமாக கொண்டதல்ல என்றும், மாறாக மனிதர்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள் மற்றும் ஒற்றுமையாக செழிக்கிறார்கள் என்பது குறித்தே அது அதிகம் சிந்திப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்த விவாதத்தில் திரு அவையின் குரல் பற்றி விளக்கிய அவர்,
எல்லாமே தானாக சரியாகும் என்று நாம் வெறுமனே காத்திருப்பது போதாது என்பதை திருத்தந்தை மிகவும் தெளிவாக கூறியுள்ளதாக தெரிவித்தார். இந்த திருமடலின் மைய கருத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள், பொருளாதார நிபுணர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகளுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து குடிமக்களுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாகும் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன, அது எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்த விழிப்புணர்வை அனைவரும் பெற வேண்டும் என்பதே திருத்தந்தையின் விருப்பம் என்று அவர் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் மிகவும் முக்கியமானவை என்பதால் அவற்றை ஒரு சிறிய குழுவின் கைகளில் மட்டும் விட்டுவிடக் கூடாது என்றும் அதற்கு பரந்த அளவிலான பொதுமக்களின் கண்காணிப்பு அவசியம் என்றும் திருத்தந்தை வலியுறுத்துவதை செயலர் விளக்கினார். திருத்தந்தையின் தீர்வுகளின் தன்மை குறித்து பேசிய பேரருள் திரு பால் டீகே அவர்கள், ஒவ்வொரு பிரச்சினைக்கும் திருத்தந்தை தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்குவதாக கூறிக்கொள்ளவில்லை என்று தெளிவுபடுத்தினார். மாறாக குறிப்பிட்ட திறன்களை கொண்டவர்கள் ஒன்றிணைந்து சிந்தித்து அத்தகைய தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கட்டமைப்பையே அவர் வழங்குவதாக குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவுக்கான தீர்வுகள் தொழில்நுட்ப நிபுணர்களால் மட்டுமே உருவாக்கப்படாமல் பரந்த சமூகத்தால் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே இதன் தெளிவான செய்தி என்று அவர் தெரிவித்தார். திருத்தந்தை உடனடியான தீர்வுகளை வழங்காவிட்டாலும் பல்வேறு கண்ணோட்டங்களை கொண்ட பொதுமக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் மனிதநேயத்தின் செழுமையை பிரதிபலிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவை கையாள்வதற்கான சிறந்த வழியை அவர் சுட்டிக்காட்டுவதாக பேரருள் திரு பால் டீகே அவர்கள் தனது உரையில் நிறைவாக தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நடுவராக பணியாற்றும் இவான் பார்டன் அவர்கள் பயன்படுத்தும் மடக்கு ஊதியில் சிலுவையை கட்டியிருப்பதன் பின்னணி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கிடையே நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் போது நடுவர் இவான் பார்டன் அவர்கள் களத்தில் பயன்படுத்திய விசிலில் ஒரு சிறிய சிலுவை தொங்குவதை கேமராக்கள் படம் பிடித்துள்ளன. இந்த சிலுவையானது தனது தொழில்முறை பயணத்தில் தன்னோடு பயணிக்கும் நம்பிக்கையுடனான தனது தனிப்பட்ட உறவை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். உலகமே உற்று நோக்கும் உலகக்கோப்பை போட்டியானது மிகுந்த அழுத்தமும் மிகப்பெரிய பொறுப்பும் நிறைந்தது. ஆனால் இந்த நடுவரை பொறுத்தவரை போட்டியின் நாளுக்கான தயாரிப்பின் முதல் பகுதி உடற்பயிற்சி அல்ல என்று கூறப்படுகிறது. மியாமியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த போது தனது அறை கடலை நோக்கியவாறு இருந்ததாகவும் தினமும் காலையில் வேறு எந்த வேலைகளையும் செய்வதற்கு முன்பு பால்கனிக்கு செல்வதையே தான் வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் சர்வதேச கால்பந்து சங்க நடுவரான இவான் பார்டன் கூறியுள்ளார். நடுவர்களாகிய தாங்கள் தினசரி உடல் தகுதி மதிப்பீட்டை செய்ய வேண்டியிருந்தாலும் அதற்கு முன்பாக கடலையும் வானத்தையும் பார்த்து இறைவனிடம் ஜெபித்து தனது நாளை கடவுளிடம் ஒப்படைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர் பயன்படுத்தும் சிலுவையின் பின்னால் ஒரு குடும்ப வரலாறு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக தனது தாத்தாவுக்கு சொந்தமான மிகவும் பொருளுள்ள ஒரு சிலுவையை பார்டன் அணிந்திருந்தார். அது அவருடன் பல களங்களுக்கு பயணித்து ஒரு போட்டியின் போது காணாமல் போனது. அதன் பிறகே தற்போது அவர் பயன்படுத்தும் இந்த சிறப்பு வாய்ந்த சிலுவை அவருக்கு கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தான் பயன்படுத்தும் சிலுவையை கண்டெடுத்தது குறித்து விளக்கிய அவர், திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் பயன்படுத்திய செங்கோலில் அந்த சிலுவை வடிவமைப்பை பார்த்ததிலிருந்து அதன் மீது தனக்கு ஈர்ப்பு இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மற்ற திருத்தந்தையர்களும் அதனை பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் தற்போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அதனை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது மிகவும் தனித்துவமான வடிவமைப்பை கொண்ட சிலுவை என்பதால் ஒரு ஜெபமாலையில் அதனை கண்டவுடன் அதை எடுத்து இது என்றென்றும் என்னுடனேயே இருக்கப் போகிறது என்று தான் முடிவு செய்ததாக அவர் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். போட்டிகளின் போது இவான் அவர்கள் தனது நம்பிக்கையின் மற்றொரு அடையாளமாக புனித பெனடிக்ட் சுரூப பதக்கத்தை தனது கால் சட்டை பையில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. 2022 மற்றும் 2026 உலக கோப்பைகளில் பணியாற்றிய பிறகு இளைய தலைமுறையினர் மீது இந்த விளையாட்டு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அவர் நன்கு உணர்ந்துள்ளதை இது காட்டுகிறது. கால்பந்து விளையாட்டில் மிக உயர்ந்த நிலையை அடைந்துள்ள தாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த விரும்பும் செய்தி கடவுள் இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை என்பதுதான் என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தனது நம்பிக்கையே தன்னை இந்த உலகக்கோப்பை வரை அழைத்து வந்திருப்பதாகவும் 2 உலகக்கோப்பைகளில் பணியாற்றும் வாய்ப்பையும் வெற்றியையும் அளித்திருப்பதாகவும் கூறிய அவர் இதற்காக மீண்டும் ஒருமுறை கடவுளுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். உலகெங்கிலும் உள்ள வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் நடுவர்களுடன் பார்டன் அவர்கள் களத்தை பகிர்ந்து கொள்கிறார். உலகக்கோப்பை என்பது ஒரு குழு முயற்சி என்றாலும் இவான் பார்டன் அவர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு போட்டியும் நம்பிக்கையின் துணையுடனேயே தொடர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
புனித அகுஸ்தினாரின் அறியப்படாத புதிய மறையுரைகள் போலந்து நூலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித அகுஸ்தினாருக்குரியவை என கருதப்படும் இதுவரை அறியப்படாத 2 புதிய மறையுரைகள் சமீபத்தில் கண்டறியப்பட்டுள்ளன. விரிவான மொழியியல் ஆய்வுக்கு பிறகு அவை உண்மையானவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. போலந்து நாட்டின் பெல்ப்ளின் மறைமாவட்ட நூலகத்தில் உள்ள 12ஆம் நூற்றாண்டு கையெழுத்து பிரதியில் பாதுகாக்கப்பட்டிருந்த இந்த நூல்களை புனித அகுஸ்தினாரின் படைப்புகளில் நிபுணத்துவம் பெற்ற பேராசிரியர் டாக்டர் கிறிஸ்டியன் டோர்னவ் மற்றும் பல ஆய்வாளர்கள் இணைந்து ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆய்வு குறித்து ஜெர்மனியின் செவ்வியல் மொழியியல் நிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் கிறிஸ்டியன் டோர்னவ் அவர்கள் விவரிக்கையில், அங்குள்ள நூல்களில் 2 தமக்கு ஏற்கனவே பரிச்சயமானவை என்பதை கண்டறிந்ததாக தெரிவித்தார். அவற்றில் ஒன்று அகுஸ்தினாரின் நூல் என்றும் மற்றொன்று போலி நூல் என்றும் மீதமுள்ள 2ஐ ஆரம்பத்தில் அடையாளம் காண முடியவில்லை என்றும் அவர் கூறினார். இத்தகைய சந்தர்ப்பங்களில் ஆய்வாளர்கள் வழக்கமாக செய்வது போல தாங்கள் அவற்றை படியெடுக்க தொடங்கியதாகவும் ஒவ்வொரு வாக்கியமும் உண்மையிலேயே புனித அகுஸ்தினாருக்குரியதுதானா என்பதை உறுதி செய்ய கவனமாக ஆய்வு செய்ததாகவும் அவர் விளக்கினார். புதிய நூல்களை கண்டுபிடித்திருக்கலாம் என்ற சாத்தியக்கூறு ஆரம்பத்தில் தங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தாலும் தொடக்கத்தில் தங்களுக்கு சற்று சந்தேகம் இருந்ததாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். புனித அகுஸ்தினாரின் 4 மறையுரைகளை கொண்ட இடைக்கால கையெழுத்து பிரதியை டோர்னவ் அவர்கள் 2024ஆம் ஆண்டில் ஆய்வு செய்ய தொடங்கிய போதே இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியரின் எழுத்து நடை, சொல்வளம் மற்றும் தர்க்க ரீதியான வாதங்கள் ஆகியவற்றின் விரிவான பகுப்பாய்விற்கு பிறகே இந்த உறுதிப்படுத்தல் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தான் இந்த நூல்களை கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் மீண்டும் படிப்பதாகவும் அதிலிருந்து புதிய விவரங்களை கண்டுபிடிப்பதாகவும் டோர்னவ் அவர்கள் கூறியுள்ளார். அவற்றை புனித அகுஸ்தினாரின் பிற நூல்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதாக தெரிவித்த அவர், சில நேரங்களில் அகுஸ்தினார் தான் முன்பு கூறிய அல்லது எழுதிய கருத்துக்களையே திரும்ப கூறியுள்ளதை அறிந்து கொண்டதாக குறிப்பிட்டார். அதே சமயம் அவற்றில் சில புதிய கருத்துகளும் உள்ளதாக தெரிவித்த அவர், அகுஸ்தினார் வேறு எங்கும் வெளிப்படுத்தாத சில புதிய சிந்தனைகளையும் கூடுதல் பிரதிபலிப்புகளையும் காண முடிகின்றமை மிகவும் ஈர்க்கக்கூடியதாக உள்ளது என்று தெரிவித்தார். ஆரம்பகால கிறிஸ்தவ விரிவுரையாளர்களுக்கு சவாலாக அமைந்த விவிலிய பகுதி ஒன்றை இந்த மறையுரைகள் சிந்திப்பதாக கூறப்படுகிறது. அதாவது, சூனியம் செய்யும் ஒரு பெண்ணால் எவ்வாறு சாமுவேல் இறைவாக்கினரை அழைக்க முடிந்தது என்பது குறித்து இது விளக்குகிறது. தங்களது கல்விசார் முக்கியத்துவத்தை தாண்டி இந்த கண்டுபிடிப்பு இன்றைய வாசகர்களுக்கும் குறிப்பாக கிறிஸ்தவ சமூகத்திற்கு வெளியே உள்ளவர்களுக்கும் அகுஸ்தினாரை நெருக்கமாக கொண்டுவர உதவும் என்று டோர்னவ் நம்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த கண்டுபிடிப்பானது அகுஸ்தினார் குறித்த புரிதலை மேம்படுத்தவும் அறிவொளி மற்றும் சகிப்புத்தன்மை என்று அழைக்கப்படுவதை மேலும் ஊக்குவிக்கவும் உதவும் என்று தான் நம்புவதாக அவர் கூறியுள்ளார். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கருதாதவர்கள் அகுஸ்தினாரின் படைப்புகளை படித்து அவர் கூறுவதை முழுமையாக நம்பாவிட்டாலும் அவர் தங்களுக்கு கூற நிறைய விடயங்கள் உள்ளன என்பதை கண்டறிந்தால் அது நமது ஒட்டுமொத்த அறிவுசார் கலாச்சாரத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் தமது கருத்தை பதிவு செய்துள்ளார். புனித அகுஸ்தினார் இறந்து 16 நூற்றாண்டுகளுக்கு மேலாகிலும் அவர் இன்னும் புதிய பொக்கிஷங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது. அவரது 5 மில்லியனுக்கும் அதிகமான வார்த்தைகள் பாதுகாக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை அறியப்படாத பகுதிகள் தொடர்ந்து வெளிவந்து திரு அவையின் புரிதலை மேம்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடான மலாவியாவில் ஒரு எளிய விடுமுறை பயணமாக தொடங்கி கடந்த 30 ஆண்டுகளாக அங்குள்ள ஏழை குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வரும் இத்தாலிய தம்பதியினரின் சேவை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இத்தாலிய தம்பதியினரின் பயணம் அவர்களின் வாழ்க்கையையே முற்றிலுமாக மாற்றியமைத்ததாக கூறப்படுகிறது. ஆப்பிரிக்க நாடான மலாவியில் ஒரு விடுமுறை பயணமாக தொடங்கிய அந்த பயணம் இறுதியில் ஒன்லெஸ் அமாஸ் என்ற தொண்டு நிறுவனமாக உருவெடுத்துள்ளது. இந்த அமைப்பு முதன்மையாக பங்குத்தள அளவிலேயே தொடங்கப்பட்டதாக அமைப்பின் தலைவரான ரொசாரியோ டிரான்ஃபோ தெரிவித்துள்ளார். 3ஆம் உலக நாடுகளைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக தானும் தனது கணவரும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தங்களின் ஆழ்ந்த விருப்பமே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அன்றிலிருந்து அந்த அமைப்பு மலாவியில் பல கிணறுகளை தோண்டியுள்ளதாகவும் பள்ளிகள், தாய்மார்களுக்கான சிகிச்சை நிலையங்கள், மருத்துவமனைகள், துறவற இல்லங்கள் மற்றும் உறைவிட பள்ளிகள் ஆகியவற்றை கட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மலாவியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை விளக்கிய அவர், தங்கள் பங்கு தந்தையான அருள் தந்தை ஆல்டோ போலிஸ் அவர்கள்
தனது முதல் மறைப்பணி பயணத்திற்கு சென்று திரும்பிய போது ஆதரவளிக்கப்படக்கூடிய ஒரு சிறுமியின் புகைப்படத்தை கொண்டு வந்ததாக கூறினார். தொலைதூரத்திலிருந்த அந்த சிறுமியை தங்கள் பங்கு சிற்றாலயம் தத்தெடுத்து ஆதரவளித்து வந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிறுமி பரிதாபமாக இறந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த துயர சம்பவமே கடினமான சூழ்நிலைகளில் வாழும் மற்ற பல குழந்தைகளுக்கு உதவ தங்களை தூண்டியதாக அவர் நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தார். தாங்கள் முன்னெடுக்கும் ஒவ்வொரு திட்டத்தின் பின்னாலும் ஒரு தனிப்பட்ட கதை இருப்பதாகவும் அத்தகைய கதைகளில் ஒன்றுதான் நிக்கோலாஸ் என்பவருடையது என்றும் அவர் கூறினார். ஆரம்பத்தில் அவர் பள்ளிக்கு செல்வதற்காக தாங்கள் உதவியதாகவும் பின்னர் அவர் ஒரு குருவாக மாற விரும்பியதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் பின்னர் ஒரு பெண்ணை சந்தித்து தனது மனதை மாற்றிக்கொண்டு திருமண வாழ்வில் இணைந்ததாக குறிப்பிட்டார். நிக்கோலாஸ் அவர்கள் தற்போது ஒரு குடும்ப தலைவராகவும் ஒரு பள்ளியின் உதவி முதல்வராகவும் பணியாற்றும் அந்த அனுபவம் மிகவும் அற்புதமானது என்றும் அவர் மிகவும் புத்திசாலியான ஒரு இளைஞர் என்றும் அவர் புகழ்ந்துரைத்தார். இந்த தம்பதியினரின் மறைப்பணி அவர்களின் மகள்களுக்கும் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. நிறுவனரின் கணவர் இறந்துவிட்ட போதிலும் அவர்கள் இணைந்து கட்டியெழுப்பிய இந்த சேவை மரபு அவர்களின் பேரக்குழந்தைகள் வரை தொடர்வதாக கூறப்படுகிறது. இது குறித்து பேசிய அறக்கட்டளை உறுப்பினர் சூசி ஃபேப்ரிசி அவர்கள் தங்கள் தாத்தா பாட்டி தனக்கும் தன் கணவருக்கும் அளித்த அதே உற்சாகம் தற்போது தங்கள் குழந்தைகளுக்கும் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தங்களின் வாழ்க்கையை இணைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு போல இருப்பதாகவும் அவர் விவரித்துள்ளார். ஒரு எளிய இத்தாலிய தம்பதியினரால் தொடங்கப்பட்ட இந்த முன்முயற்சி இன்றும் மலாவியில் மட்டுமல்லாமல் அவர்களின் சொந்த குடும்பத்திற்குள்ளும் புதிய அத்தியாயங்களை தொடர்ந்து எழுதி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களை, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.